பரலோகம் எப்படி இருக்கும்? 1. மகிமை நிறைந்ததாயிருக்கும். ரோமர் 8:18. நாம் இப்பொழுது அனுபவிக்கிற துன்பங்கள் நம்மில் வெளிப்படப் போகிற மகிமையோடு ஒப்பிடப்படுவதற்கு தகுதியற்றவை என்று நான் கருதுகிறேன். கொலோசேயர் 3:4. நமது ஜீவன் இருக்கிற கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு மகிமையிலே வெளிப்படுவீர்கள். 2. பரிசுத்தமானதாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. அசுத்தமானதொன்றும் அருவருப்பையும் பொய்யையும் செய்கிற எதுவும் அதில் பிரவேசிக்காது. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். 3. அழகுள்ளதாயிருக்கும். சங்கீதம் 50:2. அழகின் பரிபூரணத்திலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். 4. அழிவே இல்லாததாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. தேவன் அவர்களுடைய கண்களிலிருந்து எல்லா கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமும் அழுகையும் வேதனையும் இனி இருக்காது. 5. ஒளிமயமானதாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:23. அந்த நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ பிரகாசிக்க தேவையில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசமாக்கிறது. ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21:25. அந்த நகரத்தின் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை. அங்கே இரவு இருக்காது. 6. ஜீவியம் நிறைந்ததாயிருக்கும். யோவான் 13:29. பரலோகத்தில் தேவ இன்மை இல்லாததை குறிக்கும். சிலர் நினைத்தார்கள், இயேசு யூதாசுக்கு பண்டிகைக்கு தேவையானவற்றை வாங்கிக்கொள் என்று சொல்லினார் என்று. 7. முழுமையுள்ளதாயிருக்கும். எபிரேயர் 12:23. பரலோகத்தில் எழுதப்பட்ட முதற்பேறுகளின் சபையிடமும் எல்லாருக்கும் நியாயாதிபதியான தேவனிடமும் பூரணப்படுத்தப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளிடமும். 8. அன்பு நிறைந்ததாயிருக்கும். யோவான் 17:26. நீர் என்னை அன்பு கூர்ந்த அன்பு அவர்களில் இருக்கவும் நானும் அவர்களில் இருக்கவும் நான் உமது நாமத்தை அவர்களுக்கு அறிவித்தேன். 9. மகிழ்ச்சி நிறைந்ததாயிருக்கும். எசாயா 65:17. இதோ நான் புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறேன், முந்தினவைகள் நினைவுக்கு கூட வராது. எசாயா 65:19. நான் எருசலேமில் மகிழ்ச்சி அடைவேன், என் ஜனங்களில் களிகூறுவேன். 10. ஆனந்தலால் நிறைந்திருக்கும். சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் எல்லாரும் களிகூர்ந்து என்றும் மகிழ்ச்சியாயிருப்பார்களாக. 11. நித்தியமானதாயிருக்கும். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த அளவுக்கு உலகத்தை அன்பு கூர்ந்தார், அவரை விசுவாசிக்கும் யாவரும் கெடாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு.